கிச்சன். நாம் இப்போ ஒரு அருமையான பெப்பர் ப்ரான் தான் பார்க்க போகிறோங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து சிம்பிளாக செய்யலாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே வந்து இது ரெடி ஆகிடும். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் சோம்பு போட்டிருக்கேங்க. இது லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துட்டு ஆறுன பிறகு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ எறாவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற மெஷர்மெண்ட்டுங்க. நீங்கள் கூட இருந்ததுன்னா இந்த மசாலாவை கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது வந்து 1/4 கிலோ ப்ரானுக்கு இந்த மாதிரி அளவுகளில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொரன்னு அடைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மையமும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் ஸ்டேஜில் இந்த லெவலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ரான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நிறைய சாப்பிட்றதுக்கு ரொம்ப உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அதில் இருக்குதுங்க. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துருக்கேங்க. ஒரு பட்டை சின்னமான், ஒரு ஏலக்காய், ஒரு அனாசி, ஒரு 4 கிராம்பு, இதை லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துடலாங்க. 2 ஆனியன் போட்டிருக்கேங்க நான். 1/4 கிலோவுக்கு 2 ஆனியன் போதுங்க. இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டை நாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டு எதுக்கு போகிறோன்னா அப்போ தான் வந்து ஆனியனில் இருக்கிற நீரெல்லாம் வந்து சீக்கிரமாக வெளியே வரும், நமக்கு சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆகுங்க. இந்த இறால் பற்றி பார்க்கணுன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாதுங்க. அதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து இது பாதுகாக்குங்க. இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டங்க. இந்த கம்ப்யூட்டர்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்வை சிதை குறைபாடுன்னு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து இந்த ப்ரான் சாப்பிட்டோம்னா சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் வேலை செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிவி பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த எறா எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம எறாவை சேர்த்துடலாம். இது எல்லாம் பெரிய பெரிய எறாங்க. இங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது. ஸோ வாங்கியாச்சு. அரை கிலோ வாங்கினதில் நான் 1/4 கிலோ தனியாக பிரித்து எடுத்துருக்கேங்க. இது நல்லா வதங்கட்டங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முடி ஊதுறது, அப்புறம் முடி வளர்றது வந்து ஒரு சில ஸ்டேஜில் வந்து இது ஸ்டாப் ஆகிடும் பாருங்க. அவங்கெல்லாம் கூட இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு தான் நம்ம தண்ணியெலாம் விட போகிறோம். ஸோ இப்படியே வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா அது வந்து அந்த 2 பக்கமும் வந்து அந்த ஒயிட் கலரில் வரணும். சிக்கன்லலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒயிட் கலரில் வரணும். நம்ம வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு தான் நான் சால்ட் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த கிரேவிக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக போட்டுக்கோங்க சால்ட்டு. முதல்லையே வெங்காயம் வதக்கிறதுல போட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை போடாமலும் விட்டுடலாம். ஸோ இது நல்லா 2 பக்கமாக வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சரு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதயத்தில் வந்து அந்த ரத்தம் வந்து உறைஞ்சிரும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட தடுக்கிறதுக்கு இது சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. 3 முறை வந்து தெளித்து விட்டுறணுங்க. ஏன்னா தண்ணி நிறைய விட்டோம்னா சுத்தம் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ப்ரான் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் நாம் வந்து தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறா வந்து பெரிய பெரிய எறா. சின்ன எறா இருந்தால் ஒரே ஒரு முறை தொளிச்சு விட்டோம்னா போதும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா இது பெரிய எறான்றதுனால உள்ளே போய் குக் ஆகணுன்றதுக்காக நான் 3 முறை தண்ணி தெளிச்சிருக்கேன். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எப்படி சுருண்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த பெப்பர் வாசனை, சோம்பு, இந்த ஜீரகம் வாசனைலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பசங்கள்லாம் வந்து கிச்சனுக்கே வந்துடுவாங்கங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது ரொம்ப குக் ஆகி காரம் வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஆல்ரெடி பெப்பர்லேயே காரம் இருக்குது. லைட்டாக நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ இதில் எந்த விதமான வேறு காரம் கிடையாது. அதனால லாஸ்ட்டில் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வாடை வரணும், நல்லா குக் பண்ணணும்னா அந்த பச்சை மிளகாய் வாசனை இப்போ வருங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வரும். அப்படியே பாருங்கள், கம்மன்னு ஒரு வாசனை. இந்த ஸ்டேஜில் அப்படியே நமக்கு அதெல்லாம் எடுத்து சாப்பிடணும் போல் ஒரு ஃபீல் இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால இதில் உங்களுக்கு கிடையாது, எதுவுமே இல்லை. ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சும்மா கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாருக்குமே தெரியும். நன்றி, வாழ்க வளமுடன்.